ஹலோ எவ்ரிவான். 42 வயசாகக்கூடிய ராம்காந்த், 37 வயசான அல்கா தம்பதி 2 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க அல்காபூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. சரியா 2024 அக்டோபர் 5ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நயாகான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ராம்காந்த், காலையில் வீட்டை விட்டு வெளியே போன தன்னோட மனைவி இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸும் கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் அல்காவோட மொபைல் நம்பரை வாங்கி அதோட சிக்னலை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மொபைல் கடைசியாக எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்குன்னு பார்க்கும்போது தான் அல்காபூர் கிராமத்திலேருந்து சரியாக ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க எட்டாவா அப்படிங்கிற பகுதியை காட்டியிருக்கு. இதை கண்டுபிடிச்சதும் போலீஸ் இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் சிக்னல் லாஸ்டராக காட்டக்கூடிய அந்த எட்டாவா பகுதிக்கு போய் பார்த்துருக்காங்க. அப்படி போலீஸ் அந்த எட்டாவா பகுதியில் இருந்த அந்த குறிப்பிட்ட இடத்த கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே இருந்த விவசாய நிலத்தில் ஒரு லேடியோட சடலம் கிடச்சிருக்கு. அதே சமயம் இறந்து போனது அல்காவா இல்லை வேற யாராவதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்காவோட கணவருக்கு கால் பண்ணி மார்ச்சுவரிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே ராம்காந்துக்கு உடம்பு ஃபுல்லாக நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நபர் மனசில் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சடலத்தோட முகத்தில் மூடி இருந்த அந்த துணியை ரிமூவ் பண்ணி பார்த்துருக்காரு. அப்படியே அந்த முகத்தை பார்த்த அடுத்த செகண்டே இறந்து போனது தன்னோட மனைவி அல்காதான்னு சொல்லி கதறி துடிச்சிருக்காரு. 37 வயசு மதிக்கத்தக்க அந்த லேடியை யார் கொலை பண்ணியிருப்பா, எதுக்காக கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எக்கச்சக்கமான கேள்விகளோட போலீஸ் இந்த விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸோட உடம்பையே புல்லரிக்க வைக்கிற மாதிரி இந்த கேஸ் யாரும் எதிர்பார்க்காத கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. சம்பவம் அன்னைக்கு அல்காவுக்கு என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த க்ரைமை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இந்த சம்பவம் பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. வாங்க அல்காவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இந்த அல்காவோட மர்ம மரணம் பற்றின இந்த கேஸை சால்வ் பண்ண நினச்ச போலீஸ் அவங்களோட விசாரணையை முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா இறந்து போன அல்காவோட கணவரான ராம்காந்த் கிட்டேருந்து விசாரிக்கிறாங்க. அப்படி அந்த நபர்கிட்ட விசாரிக்கிறப்போ அந்த நபர் ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. சம்பவத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா ராம்காந்த் அல்கா தம்பதிக்கு 2 மைனர் பொண்ணுங்க இருக்காங்க. அதில் மூத்த பொண்ணான ஆயிஷா வீட்டில் இருக்க யார் பேச்சையும் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் 17 வயசான அந்த பொண்ணு படிப்பில் கவனம் செலுத்தாமல் தான் இருக்கக்கூடிய அதே கிராமத்தை சேர்ந்த அகிலேஷ், அனிகேத் அப்படிங்கிற 2 பசங்களை லவ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் அந்த 2 பசங்க கூடயும் தனித்தனியாக ஊர் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில மாதத்துக்கு அப்புறமா தான் பொண்ணோட ஆக்டிவிட்டீஸை நிறைய சேஞ்சஸ் தெரிகிறத அம்மாவான அல்கா கவனிச்சிருக்காங்க. அதாவது அடிக்கடி மொபைலில் பேசிகிட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, அன்டைமில் கூட மொபைலை பார்த்து சிரிக்கிறது, எப்போவும் தனியாக இருக்க ஆசைப்படுறது, இப்படின்னு தன்னோட மகளோட எல்லா நடவடிக்கைகளையும் அல்கா நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட மகளையும் கண்டிக்கவும் செய்கிறாங்க. இந்த நிலைமையில தான் ஆயிஷா தன்னோட 2 லவர்ஸில் ஒருத்தனான அனிகேத் அப்படிங்கிற பையனை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. இந்த ஆயிஷா வீட்டை விட்டு ஓடி போனதுக்கப்புறமா அல்காவோட ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த அல்காவை பார்த்து பொண்ணை ஒழுக்கமாக வளர்க்காததுனால தான் அவள் இப்படி ஓடி போயிட்டான்னு சொல்லி அல்கா கிட்டேயே சொல்லியிருக்காங்க. தான் பொண்ணால் பயங்கரமான அவமானத்தை சந்தித்த அந்த லேடி எப்படியோ ஒரு வழியாக தன்னோட மகள் இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சு ஆயிஷாவை திரும்பவும் தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இனிமேலும் தன்னோட பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட பொண்ணு லவ் பண்ணுற 2 பசங்க மேலேயும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த விசாரணை கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இந்த சூழலில் அல்கா என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா தன்னோட பொண்ணு இதே கிராமத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவளோட மனசு மாறாது. அதனால தன்னோட பொண்ணை பர்காத்பாத்தில் இருக்க தன்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். தாய் மாமா கண்ட்ரோலில் இருந்தால் தான் இவ திருந்துவான்னு நினச்சி பாருக்காபாத்தில் இருக்க தன்னோட அம்மா வீட்டுக்கு ஆயிஷாவை அனுப்பி வச்சுருக்காங்க.
இந்த டைம்ல சரியா 2024 செப்டம்பர் 28ஆம் தேதி அல்கா அந்த 2 பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த கேஸ் அது விஷயமா கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. இப்படி கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா தான் அந்த லேடி மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. ஸோ தன்னோட மனைவிய தன்னோட பொண்ணு லவ் பண்ண அந்த அகிலேஷும் அனிகேத்தும் கோபத்தில் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தன்னோட சந்தேகத்தை ராம்காந்த் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் அந்த 2 பசங்களையும் கஸ்டடியில் எடுத்து சிறப்பாக விசாரிக்கும் போது அந்த பசங்களுக்கு அல்காவோட கொலையில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அப்படின்னா அல்காவை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் புலம்புறப்ப தான் இந்த கேஸ் வேறு திசையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அந்த 2 பசங்களும் கில்லர் இல்லைன்னு உறுதியாகிருச்சு. போலீஸ் இறந்து போன அல்காவோட மொபைல் நம்பரை வச்சு அந்த லேடி கடைசியாக யாருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அல்கா கடைசியாக 38 வயசாகக்கூடிய சுபாஷ் அப்படிங்கிற நபருக்கு கால் பண்ணி பேசுனது தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக போலீஸ் இந்த சுபாஷ் யாருன்னு சொல்லி அவனை பற்றி விசாரிக்கும் போது தான் இந்த நபர் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான். கடந்த 10 வருஷமாக ஜெயிலில் இருந்த அவன் 7 மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்திருக்கான். இப்படி கிரிமினலாக இருந்த அந்த நபருக்கு தான் அல்கா கால் பண்ணி பேசியிருக்காங்க. இதனால் போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சுபாஷ் கிட்ட விசாரிச்சா மட்டும்தான் இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி சுபாஷை கஸ்டடியில் எடுக்கிறதுக்காக அந்த நபரோட வீட்டுக்கே போலீஸ் போயிருக்காங்க. அப்போ தான் கடந்த சில நாட்களாக அந்த நபர் வீட்டுக்கே வரல அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. இப்போ சுபாஷோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த நபர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஜஸ்ரத்பூர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட நக்லா காலு அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்க லாட்ஜுக்கு போன போலீஸ் லாட்ஜில் இருந்த சுபாஷை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் அல்கா மரணத்தில் இருக்க எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியே வந்திருக்கு. 17 வயசாகக்கூடிய ஆயிஷா வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறமா ஆயிஷாவோட அம்மாவான அல்கா தன்னோட பொண்ணை பர்காபாத்தில் இருக்க தன்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி அங்கே போனதுக்கு அப்புறமும் ஆயிஷா மறுபடியும் தன்னோட லவ்வருக்கு கால் பண்ணி பேசுறது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது இப்படின்னு எல்லை மீறி போயிருக்காங்க. தான் பொண்ணோட இந்த காதலால் தன்னோட குடும்பத்துக்கு தான் கெட்ட பேருன்னு நினச்ச அல்கா தான் மனசில் இருந்த வேதனையை சுபாஷ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சுபாஷுக்கும் அல்காவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரே தெருவை சேர்ந்தவங்க. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருக்காங்க. நாளடைவில் அல்கா கல்யாணமாகி தன்னோட புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான சுபாஷ்க்கு கால் பண்ணி அப்பப்போ பேசியிருக்காங்க. அந்த டைமில் தான் சுபாஷ் ஒரு பெண்ணை ரேப் பண்ண கேஸில் ஜெயிலுக்கு போயிருக்கான். 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த நபர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதும் அல்கா சுபாஷ்க்கு கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் தன்னோட பொண்ணு 2 பசங்களை லவ் பண்ண விஷயத்தையும் அதில் ஒரு பையன் கூட வீட்டை விட்டு ஓடி போனதையும் இப்போ தன்னோட பொண்ணை அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சதையும் இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சுபாஷ் கிட்ட ஷேர் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதை கேட்ட சுபாஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னா அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற முறையில் அந்த நபர் அல்காவோட பொண்ணுக்கு கால் பண்ணி உன்னோட பேரண்ட்ஸ் உனக்காக தான் கஷ்டப்படுறாங்க, அவங்கள நீ கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு தப்பையும் செய்யக்கூடாது. இப்போ உனக்கு 17 வயசு தான் ஆகுது. இந்த வயசில் உன்னோட புத்தி தடுமாறத்தான் செய்யும். நேரம் வர்றப்ப அவங்களே உனக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணமும் பண்ணி வைப்பாங்கன்னு அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் ஆயிஷாவோட நடத்தை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருந்திருக்கு. அதாவது யார் சொல்கிறதையும் காதில் வாங்காமல் நிறைய ஆபாச வீடியோக்களை பார்க்குறதையும் அன்டைமில் மொபைல் யூஸ் பண்ணுறதையும் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த நிலைமையில தான் திடீர்னு ஒரு நாள் பார்காபாத்தில் இருக்க தன்னோட தாய் வீட்டுக்கு வந்த அல்கா தான் மகளுக்கு தெரியாமல் தன்னோட பொண்ணோட ஃபோன் எடுத்து பார்க்குறப்போ அந்த மொபைலில் ஆயிஷா ஒரு நபர் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்த வீடியோ இருந்திருக்கு. ஆனால் ஆயிஷா கூட க்ளோஸில் இருந்த அந்த நபரோட ஃபேஸை வீடியோவில் கிளியராக தெரியல. இப்போ ஆசையாக வளர்த்த தன்னோட பொண்ணு இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டாளேன்னு நினச்சி துடிச்சு போன அந்த அம்மா தன்னோட பொண்ணு இப்படி தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சும் அவளை திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரலான்னு சொல்லி அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அந்த பொண்ணோட நடத்தை சரியில்லாமல் இருந்ததுனால இதுக்கு மேலேயும் இவளை உயிரோடு விடக்கூடாது, ஏற்கனவே வீட்டை விட்டு ஓடி போயிட்டு குடும்ப மானத்தை வாங்கிட்டா,
மீதி இருக்க கொஞ்சம் மரியாதையும் போய் நம்ம அசிங்கப்பட்டு தலகுனிய வச்சிருவான்னு நினச்ச அவங்க இப்போ தன்னோட பொண்ணை யாரை வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரீசெண்டாக ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்த தன்னோட ஃப்ரெண்டான சுபாஷோட ஞாபகம் வந்திருக்கு. அதனால சுபாஷ் கிட்ட தான் பொண்ணோட ஃபோட்டோவை காட்டி, நான் உனக்கு 50,000 பணம் தர்றேன், நீ என் பொண்ணை கொலை பண்ணிருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீலுக்கு சுபாஷும் ஓகே சொல்லியிருக்கான். இவங்களோட பிளான் படி சரியா 2024 செப்டம்பர் 28 அன்னைக்கு காலையில் அல்கா தன்னோட மகளோட கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர வழியில அந்த லேடி தன்னோட பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதிக்கு ஆல்ரெடி மறைஞ்சிருந்த சுபாஷ் கிட்ட ஆயிஷாவை ஒப்படைச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த கேஸில் மிகப்பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருந்திருக்கு. அதாவது அல்கா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா சுபாஷ் அங்கேருந்து ஆயிஷாவை பார்த்து, உங்கள் அம்மா உன்னை கொலை பண்ணுறதுக்காக எனக்கு 50,000 பணம் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க, நான் இப்போ உன்னை கொலை பண்ண போகிறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். இந்த டைமில் தான் அங்கே இருந்த ஆயிஷா கொஞ்சம் கூட யோசிக்காம 37 வயசாகக்கூடிய சுபாஷை கட்டி பிடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆயிஷாவும் சுபாஷும் ஒரு சில மாசமா தப்பான தொடர்பில் இருந்திருக்காங்க. அதாவது அல்காவோட ஃப்ரெண்டான சுபாஷ் ஆயிஷாவை திருந்தி வாழ சொல்கிறதுக்காக ஃபோனில் பேசியிருப்பான்னு சொல்லியிருப்பேன். இப்படி இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசின அந்த டைமில் தான் ஆயிஷாவுக்கும் சுபாஷ்க்கும் தப்பான பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பல தடவை க்ளோஸாகவும் இருந்திருக்காங்க. இதை பற்றி எதுவுமே தெரியாத அல்கா தன்னோட பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக சுபாஷ் கிட்டேயே பேரம் பேசியிருக்காங்க. இப்போ இந்த சுபாஷ் அல்காவோட பிளானை பற்றி மகளான ஆயிஷா கிட்ட சொன்னதும் ஆயிஷா என்ன சொல்லியிருக்கானா, என்னோட அம்மா என்னையவே கொலை பண்ண துணிஞ்சிருக்காங்க, நீ எனக்கு பதிலாக என்னோட அம்மாவை கொலை பண்ணிடு, அப்படி நீ எங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்டா நான் உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கடைசி வரைக்கும் ஒன்றா வாழலான்னு சுபாஷோட ஆசையை தூண்டி விட்டுருக்கா. ஆயிஷாவோட அந்த முடிவு சுபாஷுக்கு ஃபேவராக இருந்ததுனால அவனும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்கான். இப்போது பேர பேசினபடி அல்கா கிட்டேருந்து 50,000 பணத்தை வாங்கிறதுக்காக ஆயிஷாவை கொலை பண்ண மாதிரி ஃபேக்காக ஒரு செட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அல்காவோட மொபைலுக்கும் அனுப்பி வச்சுருக்கான். அதுக்கப்புறமா ஆயிஷாவை கூட்டிகிட்டு ஆக்ராவுக்கு போய் அங்கே இருக்க லாட்ஜில் வச்சு 2 பேரும் தப்பான ரிலேஷன்ஷிப்லேயே இருந்திருக்காங்க. இந்த சூழலில் சரியாக 2024 அக்டோபர் 2 அன்னைக்கு அல்கா கிட்டேருந்து பணம் வாங்கிறதுக்காக சுபாஷ் அந்த லேடியோட வீட்டுக்கு போயிருக்கான். இப்போ அல்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணு, 2 நாளைக்கு அப்புறமா நானே உனக்கு பணத்தை அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியாக 2 நாள் கழிச்சு, அதாவது அக்டோபர் 5 அல்காவுக்கு கால் பண்ண சுபாஷ் பணத்தை ரெடி பண்ணியாச்சான்னு கேட்டதுக்கு என்கிட்ட இப்போ பணம் இல்லைன்னு அந்த லேடி சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட சுபாஷ், நீ பேசின மாதிரி எனக்கு பணம் தர மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் உன் பொண்ணை இன்னும் கொலை பண்ணாமல் உயிரோடு வச்சுருக்கேன், நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்க நினச்சனா நீ உடனே கிளம்பி ஆக்ராவுக்கு கிளம்பி வா, நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லியிருக்கான். சரியா அக்டோபர் 5 சுபாஷ் சொன்ன மாதிரியே அல்கா ஆக்ராவுக்கு போய் தன்னோட பொண்ணு உயிரோடு இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகியிருக்காங்க. இப்போது தாயும் மகளும் சுபாஷ் இப்படி இவங்க 3 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நைட் டைமில் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு வயலுக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறமா அம்மாவான அல்கா சுபாஷை பார்த்து, நான் உனக்கு பேசின மாதிரி பணத்தை செட்டில் பண்ணிடுறேன், ஆனால் நீ இப்போவே என்னோட பொண்ணை கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆயிஷா சுபாஷை பார்த்து, நீ எங்கள் அம்மாவை கொலை பண்ணினா கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியாக சொன்னதுனால ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட சுபாஷ் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான அல்காவை கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கான். இந்த டைமில் தான் அல்காவுக்கு தன்னோட மகளுக்கும் சுபாஷுக்கு இடையில் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆயிஷாவோட மொபைலில் இருந்த அந்த குறிப்பிட்ட வீடியோவில் சுபாஷ் தான் அந்த பொண்ணு கூட க்ளோஸாக இருந்திருக்கான். இப்போ ஆயிஷாவும் சுபாஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கட்டையை வச்சு அல்காவோட தலையில் ஓங்கி அடித்தது மட்டும் இல்லாமல் ஆயிஷாவோட ஷாலை வச்சு அம்மாவான அல்காவோட கழுத்தை இறுக்கமாக நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க.
இன்னொரு பக்கம் செப்டம்பர் 28ஆம் தேதி கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போன ஆயிஷா மாயமான விஷயம் அந்த பொண்ணோட பாட்டிக்கும் பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வந்ததும் மறுபடியும் அந்த பொண்ணு யாரையோ கூட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு நினச்சிருக்காங்க. ஆனால் போலீஸ் சுபாஷை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லாட்ஜில் தான் அந்த பொண்ணும் அவன் கூடவே ஸ்டே பண்ணியிருந்திருக்கா. ஃபைனலாக இவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் 17 வயசான ஆயிஷாவை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும் மெயின் கில்லராக இருக்க சுபாஷை ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. இந்த சின்ன வயசுலேயே காம இச்சைக்கு அடிமையான அந்த பொண்ணு என்னென்ன தந்திரமான வேலையெல்லாம் பார்த்துருக்கான்னு இந்த கேஸ் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு சின்ன பசங்களும் மொபைலில் இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற ட்ரை பண்ணுங்க. கூடவே பேரண்ட்ஸும் உங்கள் பசங்க ஃபோனில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவராலாக இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த சுபாஷ்க்கும் இந்த ஆயிஷாவுக்கும் என்ன மாதிரி தண்டனை கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மொபைலில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் கூடவே இருக்குது. ஸோ நம்மளோட குழந்தைங்க நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை கெட்ட விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்குது. அல்காவை பொறுத்த வரைக்கும் தன்னோட பொண்ணு தப்பு செய்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவளை திருத்தணும், அவளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு தான் அந்த அம்மா நினச்சிருக்காங்க. ஆனால் இதை எதையுமே யோசிக்காத ஆயிஷா தன்னோட இந்த ஆசை தான் முக்கியம், தான் ஊர் சுற்றுறது இந்த மாதிரி தப்பான விஷயத்த செய்கிறது தான் முக்கியம்னு நினச்சதுனால இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அம்மா அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான க்ரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.